பக்கவேங்க சார் பக்கவே. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் உதவியால் நமது நண்பர் மனைவிக்கு ஒரு பிரச்சனை, தீராத பிரச்சனை. அதுக்கு நாங்கள் பல இடத்துல அலைஞ்சிட்டு இருந்தோம். 15 நாள் அலையணும். யாரோ ஒரு டாக்டர், நல்ல டாக்டர் பிடிக்கலான்னு ஒவ்வொரு டாக்டர், மெடிக்கல் கடை, அப்புறம் கிளினிக்கு, ஆயுர்வேத, சித்தா எல்லாம் போய் பார்த்துட்டே இருக்கோம். அப்புறம் நைட் ஓட்டி போய் பகலில் என் கூட வருவார். அப்படி பார்த்து எங்களுக்கு எதுவுமே சூட் ஆகலை. அப்போ அந்த மைசூர் பக்கத்தில் ஒரு ஊரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி அதை விசாரிச்சு நம்ம போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் வேலை பார்த்து நாசிரோட வழியாக வந்திருக்காரு. வரும்போது இவர் டெக்னாலஜி கொடுத்துருக்காரு. அவர் உடனே வாங்கி பார்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். நான் அவர்கிட்ட கொடுத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே நீங்கள் வாங்க சார் பேசிக்கலாம் அப்படின்னாரு. காலையில் அவர் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் போயிட்டு அங்கே போனோடனே அவர் பேசுனது சொன்னது எல்லாமே நம்பிக்கையாக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த சித்த மருத்துவத்தில் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால் சரி கொடுக்கலாம்னு பேசிட்டு வந்துட்டோம். கையில் காசு இல்லை. ஒரு மெடிக்கலில் போய் கேட்கும்போது காரமடையில் காமாட்சி மெடிக்கலில் அவர் சொன்னார், நீங்கள் சித்தாவிலே பாருங்கள், இந்த அளவுக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு வளர்த்துவியாச்சு. ஐயா முருகையாவும் ஐயா கௌதரியாவும் வந்தாங்க. நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். போய் உட்காந்து எல்லாம் பார்த்து அவையெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் சரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க, 41,000 ரூபா வருங்க அப்படின்னாங்க. கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ தற்சமயத்துக்கு வழி இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரே ஒரு அரசியல் மட்டும் கொடுத்தாங்க. 3000 ரூபாய்க்கு வாங்க. அடித்து 4 நாளில் வழி இல்லை. 4 நாளில் வழி இல்லை. அது முடிய போகுது. அதுலாம் காசு இல்லை. 3000 ரூபா கொடுத்து மறுபடியும் வாங்க காசு இல்லை. இவரோட சொந்த தங்கச்சி 25,000 ரூபா பணம் அனுப்பிச்சாங்க சிதம்பரத்துலேருந்து. அதை போய் பேங்கில் போய் எடுத்துகிட்டு அணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அங்கே போனால் அவர் ஒரு கிட்ட 27,000 கையில் இருக்குது 25,000. அப்புறம் பார்த்தேன், இது யாரை செய்யணும் தீரப்போகுது. அப்புறம் ஏன் தெரிஞ்ச காசெல்லாம் சேர்த்து போட்டு 2 யாரை செய்யணும் ஒரு கிட்டு வாங்கி கொண்டு போய் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. 40 நாள் பக்கம் ஆக போகுது. இன்றைக்கி அந்த அம்மா எழுந்திரிச்சு பக்கத்தே இருந்தவங்க இவ்வளோதான் துணி வைப்பார், தண்ணி பிடிப்பார், சாப்பாடு செய்வார், அந்த அம்மாவுக்கு போட்டு கொடுப்பாரு, பாத்திரம் கழுவுவார், எல்லாம் வீடு துடைக்கிறது எல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தார். இப்போ அந்த அம்மா எல்லா வேலையும் பார்க்குறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகிறாங்க பஜனைக்கு. பஜனைக்கு காரணம் இந்த செந்தூர் தேடி நான் எல்லாரும் தேடி போவாங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் தேடிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை தேடி வந்துச்சு. மூலமா என்னை தேடி வந்தது. இந்த இது கிடைச்சதுலேருந்து 7 பேருக்கு இப்போ கொடுத்துருக்கேன். 7 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கு. அதில் என்னோட மகனும் உண்டு. ஆனால் ரெண்டாவது அந்த சக்தி அந்த சித்தர் நமக்கு அருள் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட முடியும். முக்காலர்கள் எல்லாரும் சாப்பிடல. இல்லை, நான் 7 பேர் கொடுத்துருக்கேன். இன்னும் நான் சாப்பிடல. அதுக்காக சாப்பிட்றேன். சாராசைன் மட்டும்தான் சாப்பிட்றேன். 2 காலில் எனக்கு ஆடிக்கால். 1 மாதம் தான் நான் சாப்பிட்டு இருக்கேன். 1 மாதம் தான் ப்ளே பண்ணுறேன். 2வது பிள்ளை தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். 2 ஆணிக்கால் கிடையாது. அப்புறம் இந்த மோஷன் ப்ராப்ளம், பயங்கர ப்ராப்ளம். எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன். இது இந்த டயலாக்கில் சாப்பிட்ட பிறகு ஃப்ரீயாக காலை 4 மணி ஆச்சு. எப்போ கூட நான் எடுத்தேன். அந்த மனசை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லாம் அந்த இறை சக்திக்கு நன்றி. ஐயா